வணக்கம் நண்பர்களே, ஒரு அருமையான புத்தகத்தோடு உங்களை மீண்டும் சந்திக்க வந்திருக்கிறேன். நம்ம சேனலுக்கு உங்க எல்லோரையும் அன்போடு வரவேற்கிறேன். நாம பொதுவா கேட்கிற கதைகள் எல்லாம் யாரு சொல்லுவாங்க? நம்ம தாத்தா பாட்டி, அம்மா அப்பா, எழுத்தாளர், இல்ல நம்ம ஃப்ரெண்ட்ஸ். ஆனா இன்னைக்கு நம்ம பார்க்க போற கதையை சொல்பவர் மனிதரே அல்ல. அவர் நம்ம எல்லோரையும் ஒரு நாள் சந்திக்க போறவர். அவர்தான் மரணம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. மரணமே ஒரு கதை சொன்னா அது எப்படி இருக்கும்? அதனோட பார்வையில் இந்த உலகம் எப்படி தெரியும்? ஆனா நீங்க நினைக்கிற மாதிரி இவர் ஒரு பயங்கரமான கருப்பு அங்கி போட்ட உருவம் இல்ல. இவர் ரொம்ப சோர்வான, வேலையில மூழ்கி போன, ஆனா கொஞ்சம் பாசமுள்ள ஒருத்தர். அதான் மரணம். அவர் சொல்றாரு, நான் எப்பவும் வானத்தை பார்க்கிறேன். மனுஷங்களோட ஆன்மாவை எடுத்துட்டு போகும்போது அந்த வானத்தோட நிறங்களை பார்க்கறது தான் எனக்கு ஒரே ஒரு ஆறுதல்னு. அந்த மாதிரி 3 தடவை 3 வித்தியாசமான நிறங்கள்ல ஒரே ஒரு ஆன்மாவை பார்க்கிறார் மரணம். அது ஒரு சாதாரண ஜெர்மன் சிறுமி. மார்கஸ் ஜோசக் எழுதிய த புக் தீஃப், புத்தக திருடி என்ற காவியம் அந்த வித்தியாசமான அனுபவத்தை தான் நமக்கு தருது. மரணம் கோடிக்கணக்கான ஆன்மாக்களை தொற்று சென்றிருந்தாலும் லீசல் மெமிங்கர் என்ற அந்த சிறுமியின் கதை மட்டும் அதன் இதயத்தில் ஆழமாக பதிந்து விடுகிறது. ஏன்? கதை 1939 நாசி ஜெர்மனியின் சர்வாதிகாரம் உச்சத்தில் இருந்த காலத்தில் ஆரம்பமாகுது. யூதர்கள் வேட்டையாடப்பட்டார்கள். கருத்து சுதந்திரம் நசுக்கப்பட்டது. புத்தகங்கள் தீயலிட்டு கொளுத்தப்பட்டன. இப்படிப்பட்ட ஒரு கொடூரமான சூழலில் லீசல் தன் தம்பியை இழந்து ஒரு புது வளர்ப்பு பெற்றோர்கிட்ட ஹிம்மல் ஸ்ட்ரீட்டுக்கு வரா. ஹிம்மல்னா ஜெர்மன்ல சொர்க்கம்னு அர்த்தம். ஆனால் அந்த தெரு ஒரு நரகம் மாதிரி இருக்கு. அந்த நரகத்துக்குள்ள அவ எப்படி வார்த்தைகளின் மூலம் தனக்கான ஒரு சின்ன சொர்க்கத்தை உருவாக்குறாங்கிறது தான் இந்த கதை. அவள் திருடிய புத்தகங்களில் இருந்து கற்ற பாடங்கள் அவளது வாழ்க்கையே மட்டுமல்ல, அவளை சுற்றியிருந்தவர்களின் வாழ்க்கையையும் ஒளிரச் செய்கிறது. அவளோட அந்த வாழ்க்கை கதையை ஒரு புத்தகமாக அவளே எழுதுறா. அந்த புத்தகத்தை தான் பல வருஷம் கழிச்சு மரணம் நம்ம கிட்ட சொல்லுது. வாங்க அந்த புத்தக திருடியின் உலகத்திற்குள் நுழைவோம். மரணத்தின் குரலிலேயே அவளது கதையை கேட்போம். அது சொல்லுது, முதல்ல ஒரு சின்ன உண்மை. நீங்க ஒரு நாள் சாக போறீங்க. ஆனா பயப்படாதீங்க, நான் கொடுமையானவன் அல்ல, நான் நியாயமானவன். என் வேலை ரொம்ப கஷ்டமானது. மனுஷங்களோட துயரத்தை பார்க்குறது ரொம்ப வலி. அதனால அந்த வழியிலிருந்து தப்பிக்க எனக்கு ஒரு சின்ன டிஸ்ட்ராக்ஷன் தேவைப்படுது. அதுதான் நிறங்கள். நான் ஆன்மாக்களை சேகரிக்கும் போது அந்த நேரத்தில் வானம் என்ன நிறத்தில் இருக்குன்னு உற்று கவனிப்பேன். சில சமயம் அது மஞ்சள் நிறத்தில் இருக்கும், சில சமயம் நீல நிறத்தில். வானத்தின் நிறங்கள் மனிதர்களின் மனநிலையைப் போலவே மாறிக்கொண்டே இருக்கும். மரணம் சொல்லுது, நான் கோடிக்கணக்கான ஆன்மாக்களை பார்த்திருக்கிறேன். ஆனால் அந்த புத்தக திருடியை மட்டும் என்னால் மறக்கவே முடியல. அவளை நான் 3 தடவை சந்தித்தேன். ஒவ்வொரு முறையும் ஒரு குறிப்பிட்ட நிறத்துடன் அவளை நினைவு கூறுகிறேன். முதலில் வெள்ளை. அடர்ந்த பனிப்பொழிவின் வெண்மை. ஒரு ரயில் பாதை பக்கத்தில் அவளோட தம்பி செத்து கிடந்தாள். அந்த வெண்மையில் சிந்திய இரத்த துளிகள் அவளது துயரத்தின் ஆரம்பம். அந்த வெள்ளை நிறம் என்னோட மனசில் இன்னும் இருக்கு. 2வது கருப்பு. நாசி கட்சியின் ஸ்வஸ்திகா கொடியின் கருப்பு. புகை கக்கும் ரயில்களின் கருப்பு. ஒரு விமானம் விழுந்து நொறுங்கிய இரவின் கருமை. அது அந்த காலத்தின் இருளையும் வெறுப்பையும் குறிக்கிறது. 3வதாக சிவப்பு. குண்டுகள் வெடித்து சிதறிய வானத்தின் சிவப்பு. ஹிம்மல் தெரு இரத்தத்தால் சிவந்த போது எழுந்த நிறம். அது அழிவையும் தியாகத்தையும் குறிக்கிறது. இந்த 3 நிறங்களும் சேர்ந்து நாசி கொடியோட நிறங்களா இருக்கிறது ஒரு தற்செயல் இல்லைன்னு மரணம் சொல்லுது. அந்த சின்ன பெண்ணோட கதை அந்த நிறங்களால அந்த வரலாற்று துயரத்தில் பின்னப்பட்டிருக்கு. இந்த இடிபாடுகளுக்கு நடுவுள்ள மரணம் ஒரு புத்தகத்தை எடுக்குது. அது அந்த புத்தக திருடி எழுதின அவளோட சொந்த கதை. அந்த கதையை தான் இப்போ அது நம்ம கிட்ட சொல்ல போகுது. ஸோ மரணம் நம்மக்கிட்ட 3 நிறங்களை பற்றி சொல்லிச்சு. இப்போ அந்த முதல் நிறமான வெண்மையோட அந்த புத்தக திருடியோட கதையை ஆரம்பிக்குது. இது உறை பணியில் சிக்கிய ஒரு ரயில் பெட்டியில் ஒரு சோகத்தோடு தொடங்குது. பகுதி 1. கல்லறையை தோண்டுபவரின் கையேடு. த கிரேவ் டிகர்ஸ் ஹேண்ட்புக். 1939 10 வயசு லீசா தன் 6 வயது தம்பி வேர்னனுடன் அம்மாவின் மடியில் அமர்ந்திருக்கிறாள். வறுமை,
நாசி ஜெர்மனியோட அரசியல் அழுத்தம். இதனால அவங்க அம்மா குழந்தைகளை மால்கிங் என்ற ஊரில் உள்ள ஒரு வளர்ப்பு பெற்றோரிடம் ஒப்படைக்க அழைத்துச் செல்கிறார். ஆனால் விதி வேறு மாதிரி திட்டமிட்டிருந்தது. லீசலின் கண் முன்னே அவளுடைய தம்பி வெர்னர் இருமியே உயிரை விடுகிறான். அந்த பனி படர்ந்த நிலத்தில் சில அந்நியர்களுடன் சேர்ந்து தன் தம்பியை அவள் அடக்கம் செய்கிறாள். அவளுக்கு அழுகை கூட வரல, ஒரு மாதிரி மரத்து போயிருக்கா. அப்போதான் அந்த கல்லறையை தோண்டிய ஒரு இளப்பயிற்சியாளனின் பாக்கெட்டிலிருந்து ஒரு சிறிய கருப்பு நிற புத்தகம் கீழே விழுகிறது. யாருக்கும் தெரியாமல் அந்த குளிரில் அந்த புத்தகத்தை லீசல் எடுத்து தன் சட்டையில் மறைத்து கொள்கிறாள். அதுதான் அவள் திருடிய முதல் பொக்கிஷம், கல்லறையை தோண்டுபவரின் கையேடு. அவளுக்கு ஒரு எழுத்து கூட படிக்க தெரியாது. ஆனாலும் தன் தம்பியின் கடைசி ஞாபகமாக இந்த உலகத்தில் அவளுக்குன்னு இருந்த ஒரே ஒரு சொந்தத்தோட கடைசி அடையாளமாக அந்த புத்தகம் அவளுக்கு தோன்றியது. அவள் ஹிம்மல் தெரு எண் 33க்கு வரா. ஹிம்மல் என்றாலே சொர்க்கம். ஆனால் அந்த தெருவோ சாம்பல் நிற வீடுகள் நிறைந்த ஒரு சோகமான இடமாகவே இருந்தது. அவளுடைய புதிய பெற்றோர்கள் ஹர்ன்ஸ் மற்றும் ரோசா ஹுபமேன். ரோசா பார்ப்பதற்கு கரடு முரடானவர். அவரோட அன்பு அவமானம் மூலமாகத்தான் வெளிப்படும். சோமேஷ், பன்றி பெண் அப்படின்னு தான் லீசலை கூப்பிடுவாங்க. ஆனால் ஹேன்ஸ் ஹுபமேன் அவளுடைய பப்பா, ஒரு தேவதையை போன்றவர். அவர் கண்கள் வெள்ளி மாதிரி மின்னிச்சு, அதில் அன்பு நிறைஞ்சிருந்தது. அவர் ஒரு பெயிண்டர், அதோட மிக அழகாக அக்கார்டியன் வாசிப்பவர். அதே தெருவில் லீசலுக்கு ஒரு புது நண்பனும் கிடைச்சிருக்கிறான். அவன் பேர் ரூடி ஸ்டெய்னர். எலுமிச்சை நிற முடியோடு எப்பவும் சிரிச்சுக்கிட்டே இருக்கிற ஒரு பையன். அந்த ரூடியும் லீசலும் பிரிக்க முடியாத பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிடுறாங்க. முதல் சில வாரங்கள் லீசலுக்கு மிக கடினமாக இருந்தன. ஒவ்வொரு இரவும் இறந்த தம்பியை பற்றிய கனவுகள் அவளை துரத்தின. அவள் அலறி கொண்டு எழும்போது அவளை ஆறுதல் படுத்த வருவது அவளுடைய பப்பா ஹேன்ஸ் தான். அந்த நள்ளிரவுகளில் வீட்டின் குளிரான தரை தளத்தில் ஹேன்ஸ் அவளுக்கு படிக்க கற்றுக் கொடுக்க ஆரம்பிக்கிறார். மணல் துகர்களை பயன்படுத்தி சுவர்களில் எழுத்துக்களையும் எழுதி காட்டுகிறாள். சேண்ட் பேப்பர். அவங்க படிக்கிற முதல் புத்தகம் எது தெரியுமா? அவள் திருடிய அந்த முதல் புத்தகம், கல்லறையை தோண்டுபவரின் கையேடு. ஒரு மரணத்தில் ஆரம்பித்த அந்த புத்தகம் அவளுக்கு ஒரு புது வாழ்க்கையை கொடுக்குது. அது வெறும் படிப்பு அல்ல, அது ஒரு தந்தைக்கும் மகளுக்கும் இடையேயான அன்பு பிணைப்பு. ஸோ இந்த பகுதியில் லீசலோட வாழ்க்கை ஒரு மாதிரி கருப்பு வெள்ளையில் ஆரம்பித்தது. அவள் தம்பியை இழந்தா, ஒரு புது வீட்டுக்கு வந்தா, இப்போது அந்த கருப்பு வெள்ளை படத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக கலர் சேர ஆரம்பிக்குது. அதில் முதல் முக்கியமான கலர் மஞ்சள். பகுதி 2, தோல் குலுக்கல், த ஷோல்டர் ஷ்ரக். அந்த மஞ்சள் கலர் எலுமிச்சை நிற முடியுடைய அவளது பக்கத்து வீட்டு நண்பன் ரூடி கிட்ட இருந்துதான் வருது. குறும்புக்காரன், விளையாட்டு வீரன். அவனுக்கு அமெரிக்க தடகள வீரர் ஜெஸ்ஸி ஓவன்ஸ் மீது தீராத காதல். 1936 பெர்லின் ஒலிம்பிக்கில் ஹிட்லரின் ஆரிய இன உயர்வு கோட்பாட்டை தகர்த்து 4 தங்கப் பதக்கங்களை வென்ற அந்த கருப்பின வீரர் மேல ரூடிக்கு ஒரு பெரிய மரியாதை. ஒரு நாள் அவரை போலவே ஓட வேண்டும் என்று தன் உடல் முழுவதும் கரிய பூசிக்கொண்டு தெருவில் ஓடுறான் ரூடி. இது அவனது அப்பாவால் கண்டிக்கப்பட்டாலும் அந்த சிறுவனின் செயல் நாசிக்களின் இனவெறிக்கு எதிரான ஒரு அப்பாவித்தனமான ப்ரொட்டெஸ்ட். அவன் லீசலை பார்க்கும் போதெல்லாம் ஒரு மாதிரி சிரிச்சுக்கிட்டே, என்னை கிஸ் பண்ணுவியா சோல்மேஷ் அப்படின்னு கேட்பாள். அந்த ஒரு கேள்வி அவங்க நட்போட அடையாளமாக மாறுது. ஆனால் அந்த ஊரோட நிறம் மெதுவாக மாற ஆரம்பிக்குது. ஏப்ரல் 20 ஹிட்லரின் பிறந்த நாள். ஒரே சிவப்பு நிற நாசி கொடிகளால் அலங்கரிக்கப்பட்டிருந்தது. அன்னைக்கு ஹான்ஸோட மகன் ஹான்ஸ் ஜூனியர் வீட்டுக்கு வரான். அவன் ஒரு தீவிர நாசி. தன் அப்பா நாசி கட்சியில் சேராததால் அவரை ஒரு துரோகின்னு சொல்லி கோபமாக சண்டை போட்டுட்டு போகிறான். குடும்பத்துக்குள்ளேயே அரசியல் ஒரு பெரிய விரிசலை உருவாக்குது. சாயங்காலம் ஒரு பெரிய மைதானத்தில் நாசிக்களுக்கு எதிரான கருத்துக்களை கொண்ட புத்தகங்கள் மழையாக குவிக்கப்பட்டு தீயிட்டு கொளுத்தப்பட்டன. அந்த நெருப்பு வார்த்தைகளின் ஆன்மாக்களை எரிப்பது போல லீசலுக்கு தோன்றியது. கம்யூனிஸ்ட் என்ற வார்த்தை தான் தன் அம்மாவையும் அப்பாவையும் தன்னிடமிருந்து பிரித்தது என்று அவள் முதலில் உணர்ந்து கொள்கிறாள். அந்த வழியில் அவள் ஹான்ஸ் கிட்ட, எனக்கு ஹிட்லரை பிடிக்கல, நான் அவரை வெறுக்கிறேன்னு சொல்கிறா. அதை கேட்டதும் ஹான்ஸ் பயந்து போய் லீசலோட கன்னத்தில் ஓங்கி அறையிறாரு. அது கோபத்தில் அடித்த அடி இல்லை, அது இந்த மாதிரி வழியில் பேசினா உன்னை கொன்னிடுவாங்கிற பயத்தில் அடித்த அடி. கூட்டம் கலைஞ்சி சாம்பல் புகை சூழ்ந்திருக்க அந்த நெருப்பு குவியலில் இருந்து பாதி வேகாத இன்னும் சூடாக இருந்த ஒரு புத்தகத்தை அவள் திருடுகிறாள். அதுதான் த ஷோல்டர் ஷ்ரக். இது ஒரு யூத கதாநாயகனை பற்றிய கதை.
அந்த ஒரு சின்ன செயல் அவளோட முதல் புரட்சி. அந்த திருட்டை மேயர் வீட்டு ஜன்னல்ல இருந்து ஒரு நிழல் மாதிரி மேயரின் மனைவி இல்சா ஹேமன் தூரத்திலிருந்து பார்த்துடுறாரு. அவங்க யாரு? அவங்க லீசலை கண்டிப்பாரா? இல்லை. அந்த ஒரு பார்வை அவங்க 2 பேருக்கும் நடுவில் ஒரு மர்மமான அழகான ஒரு உறவுக்கு வழிவகுக்குது. ஸோ இந்த பகுதியில் மேயரோட மனைவி இல்சா ஹேமன் லீசல் புத்தகத்தை திருடுறதை பார்த்தாங்கன்னு சொன்னோம். இப்போ லீசல் பயந்துட்டே அவங்க வீட்டுக்கு போகிறா. ஐயோ, அவங்க நம்மளை மாட்டி விட்டுடுவாங்களோன்னு. ஆனால் அங்கே ஒரு பெரிய ஆச்சரியம் காத்துட்டு இருக்கு. 3வது பகுதி, மெயின் கேம்ப். மேரின் மனைவி இல்சா ஹேமன் விசித்திரமான ஒரு ஸ்ட்ரேஞ்சரான பெண்மணி. அவர் தன் மகனை போரில் இழந்த துக்கத்தில் உறைந்து போயிருந்தார். அவர் லீசலை திட்டலை. அதுக்கு பதிலாக அவளை தன் வீட்டு நூலகத்திற்கு அழைத்து செல்றாங்க. அந்த ரூமை பார்த்ததும் லீசனுக்கு மூச்சே நின்றுடுச்சு. தரையிலிருந்து கூரை வரைக்கும் ஆயிரக்கணக்கான புத்தகங்கள். அது ஒரு புத்தக காடு. லீசலுக்கு அது ஒரு கனவுலகம். இல்சா லீசலை இப்போது வேண்டுமானாலும் வந்து படிக்க அனுமதிக்கிறார். வார்த்தைகளால் காயப்பட்ட லீசலுக்கு வார்த்தைகளே மருந்தாகிற ஒரு இடம் அது. இது லீசலின் வாழ்வின் ஒரு பெரிய திருப்புமுனை. லீசல் அந்த நூலக சந்தோஷத்தில் மிதந்துட்டு இருக்கும்போது ஹூபமன் வீட்டு கதவை ஒரு பயம் தட்டுகிறது. நடுங்கும் குளிரில் பல நாள் பட்டினியால் வாடிய ஒரு இளைஞன் வாசலில் நிற்கிறான். அவன் பெயர் மேக்ஸ். அவன் ஒரு யூதன். நாசிக்களின் சித்திரவதையிலிருந்து தப்பித்து வந்தவன். அவனுடைய கையில் ஒரு புத்தகம். அதுதான் அடால்ஃப் ஹிட்லரின் சுயசரிதையான மெயின் கேம்ப், எனது போராட்டம். ஒரு யூதன் ஹிட்லரின் புத்தகத்தோடு வரதை பார்க்கும்போது ஹான்ஸுக்கு இதயமே நின்றுடுச்சு. அந்த புத்தகம்தான் நான் ஒரு நாசி ஆதரவாளன்னு மற்றவங்களை நம்ப வச்சு அவனுக்கு பாதுகாப்பு கவசமாக இருந்திருக்கிறது. ஒரு யூதனை காப்பாற்ற ஹிட்லரின் புத்தகமே உதவியது என்பது இந்த கதையின் மிகப்பெரிய கொடூரமான முரண்பாடுகளில் ஒன்று. சரி, ஹான்ஸேன் இந்த ரிஸ்க் எடுக்கிறாரு. அது ஒரு பழைய நன்றிக்கடன். முதல் உலகப் போரின் போது மேக்ஸின் தந்தை எரிக் வான்பர்க் ஹான்ஸின் உயிரை காப்பாற்றி இருக்கிறார். எரிக் ஹான்ஸுக்கு அக்கார்டியன் வாசிக்க கற்றுக் கொடுத்த நண்பன். ஒரு நாள் சண்டைக்கு போகாமல் ஹான்ஸுக்கு நல்லா கை எடுத்து வரும். அவனை ஆஃபீஸருக்கு லெட்டர் எழுத அனுப்புங்கன்னு சொல்லி எரிக் ஹான்ஸை காப்பாற்றுறாரு. ஆனால் அந்த சண்டையில் எரிக் இறந்தே போகிறாரு. போர் முடிந்ததும் ஹான்ஸ் எரிக்கோட அக்கார்டியனை எடுத்துக்கிட்டு அவங்க வீட்டுக்கு போய், உங்கள் கணவன் என் உயிரை காப்பாற்றினார், உங்களுக்கு எந்த உதவி தேவைப்பட்டாலும் என்ன கேளுங்கன்னு ஒரு சத்தியம் பண்ணிட்டு வராரு. பல வருஷம் கழிச்சு அந்த சத்தியத்தை காப்பாற்ற இப்போ மேக்ஸ் வந்திருக்கான். அந்த நன்றிக்கடனுக்காக ஹான்ஸ் தன் உயிரையும் தன் குடும்பத்தின் உயிரையும் பணயம் வைத்து மேக்ஸுக்கு தன் வீட்டு தரைத்தளத்தில் அடைக்கலம் கொடுக்க ஒப்புக்கொள்கிறார். இது ஒரு சாதாரண மனுஷனோட ஒரு அசாதாரணமான ஹீரோயிசம். ஒரு மனுஷனோட உலகம் எவ்வளவு பெருசு இல்லை எவ்வளவு சின்னதுங்கிறது அவன் வாழ்கிற இடத்தை வச்சு இல்லை, அது அவனோட மனசை வச்சு அவனோட உறவுகளை வச்சு தான் இருக்கு. நாசிக்களோட ஜெர்மனியில் மேக்ஸோட உலகம் ஒரு சின்ன குளிரான தரைத்தளத்துக்குள்ள, அதாவது பேஸ்மெண்ட்டுக்குள்ளே சுருங்கி போயிருந்தது. ஆனால் அந்த சின்ன உலகத்துக்குள்ள லீசல் ஒரு பெரிய பிரபஞ்சத்தையே கொண்டு வந்தான். பகுதி 4, த ஸ்டாண்ட் ஓவர் மேன். மேக்ஸின் உலகம் ஹோவர்மேன் வீட்டில் ரொம்ப குளிரான மற்றும் இருண்ட தரைத்தளத்திற்குள் சுருங்கியிருக்கிறது. அவனுக்கு துணையாகவும் வெளியுலகத்துடனான ஒரே தொடர்பாகவும் இருப்பது லீசல் மட்டுமே. அவங்க 2 பேருக்கும் நடுவில் ஒரு ஆழமான அழகான நட்பு மலருது. அதுக்கு காரணம் அவளோட வலிகள். இருவருமே பயங்கரமான கனவுகளால் பாதிக்கப்பட்டவர்கள். இருவருமே தங்கள் குடும்பத்தை இழந்தவர்கள். அவங்க தங்களோட வலிகளை வார்த்தைகள் இல்லாமல் மௌனத்தாலேயே பகிர்ந்துக்கிட்டாங்க. லீசல் தினமும் தரைத்தளத்திற்கு வந்து, மேக்ஸ் உனக்கு வெளி உலகத்தை பார்க்கணுமான்னு கேட்டு செய்தித்தாள்களில் உள்ள குறுக்கெழுத்து போட்டிகளை நிரப்புவாள். அப்புறம் அவனுக்கு வெளி உலகத்தை விவரிப்பாள். இன்று வானம் ஆழமான நீல நிறத்தில் பஞ்சு போன்ற மேகங்களுடன் இருக்கிறது மேக்ஸ் என்று அவனுக்கு வர்ணிப்பார். அவளோட வார்த்தைகள் மூலமாக மேக்ஸ் அந்த இருட்டு ரூமில் இருந்தே வெளி உலகத்தை பார்த்தான். லீசலோட 12வது பிறந்த நாளுக்கு தன் அன்புக்கு பரிசாக மேக்ஸ் அவளுக்கு ஒரு அற்புதமான மறக்க முடியாத பரிசை தருகிறான். அவன்கிட்ட காசோ பொருளோ இல்லை, ஆனால் அவன்கிட்ட கற்பனை இருந்துச்சு. அவன் ஹிட்லரோட வெறுப்பு புத்தகமான மெயின் கேம்பை எடுத்தான். அதோட பக்கங்கள் ஒவ்வொன்றாக கிழித்து ஹான்ஸோட வெள்ளை பெயிண்டை எடுத்து அந்த வெறுப்பு நிறைந்த வார்த்தைகள் மேலே பூசினான். அந்த வார்த்தைகளை மறைத்தான். அந்த இருட்டை ஒரு வெளிச்சத்தால் அழித்தான். அந்த வெற்று பக்கங்களில் அவனுக்கும் லீசலுக்குமான நட்பை பற்றிய ஒரு கதையை தன் சொந்த வார்த்தைகளால் தன் சொந்த படங்களால் வரைஞ்சான். அந்த கதைக்கு பேர் தான் த ஸ்டாண்ட் ஓவர் மேன்.
மேலே நின்று பார்த்த மனிதன். இந்த செயல் வார்த்தைகளின் சக்தியை மிக ஆழமாக விளக்குது. வெறுப்பை பரப்ப பயன்பட்ட அதே காகிதம் இப்போது அன்பையும் நட்பையும், ஒரு யூதனுக்கும் ஒரு ஜெர்மன் சிறுமிக்கும் நடுவில் இருக்கிற ஒரு அழகான உறவையும் சொல்லுது. இதுதான் இந்த கதையோட மேஜிக். ஒரு ஹீரோ தனக்கு கிடைச்ச இருட்டை வச்சு ஒரு புது ஒளியை உருவாக்குவான். அடுத்ததான் இந்த நட்பு என்னென்ன சோதனைகளை சந்திக்குதுன்னு பார்க்கலாம். ஸோ இந்த அத்தியாயத்தில் லீசலும் மேக்ஸும் ஒரு அழகான நட்பை உருவாக்குறத பார்த்தோம். ஆனால் அந்த சின்ன சந்தோஷத்துக்கு வழியில் போருங்கிற ஒரு பெரிய அரக்கன் ஜெர்மனியை கொஞ்சம் கொஞ்சமாக முழுங்கிட்டு இருந்தான். அதோட தாக்கம் இப்போது ஹிம்மல் தெருவையும் வந்து தாக்குது. இந்த இடத்துல மரணம் நம்ம மனசை உடைக்கிற ஒரு விஷயத்த சொல்லுது. நம்ம எலுமிச்சை முடி பையன் ஜூடி இன்னும் 2 வருஷத்தில் செத்து போயிடுவான். இந்த சோகமான உண்மையோட நம்ம கதைக்குள்ளே போகலாம். பகுதி 5, த விஸ்லர். நாட்கள் செல்ல செல்ல ஜெர்மனியில் போரின் தாக்கம் அதிகமாகிறது. உணவு பஞ்சம், வறுமை, ஹிட்லரின் மீதான அச்சம் என மக்கள் அவதிப்படுகிறார்கள். ரோசாவின் லாண்ட்ரி தொழிலும் பாதிக்கப்படுகிறது. அவளது வாடிக்கையாளர்கள் ஒவ்வொருவராக சேவையை நிறுத்தி கொள்கிறார்கள். கடைசியாக மேயரின் மனைவி இல்சா ஹேமனும் நிறுத்திவிடுகிறார். இது லீசலுக்குள்ளே இருந்த கோபத்தை வெளியில் கொண்டு வருது. இல்சாவிடம் சென்று, உங்கள் துக்கத்திலேயே நீங்கள் மூழ்கி இருக்கீங்க, அதனால தான் எங்களை மாதிரி ஏழைங்க கஷ்டப்படுகிறது உங்களுக்கு தெரியலைன்னு அவங்க மனசை காயப்படுத்த மாதிரி கோபமாக பேசுகிறாள். இதன் விளைவாக இனி அந்த நூலகத்திற்கு செல்லும் வாய்ப்பை அவள் இழக்கிறாள். ஆனால் புத்தகங்களின் மீதான அவளது தாகம் அடங்கவில்லை. இப்போ அது ஒரு புரட்சியாக மாறுது. ரூடியின் உதவியுடன் அவள் இல்சா ஹேமனின் நூலக ஜன்னல் வழியாக உள்ளே நுழைந்து புத்தகங்களை திருட ஆரம்பிக்கிறாள். இது வெறும் திருட்டல்ல, இது இந்த அந்நியமான உலகத்துக்கு எதிரான அவளோட ஒருவித போராட்டம். அவள் திருடிய ஒவ்வொரு புத்தகமும் அவளது அறிவையும் தைரியத்தையும் வளர்த்தது. அப்படி அவள் திருடிய ஒரு புத்தகம்தான் த விஸ்லர், விசில் அடிப்பவன். ஆனால் ஒரு நாள் அவங்க திருடர் கும்பலோட புது தலைவன் விக்டர் செம்மல் அந்த புத்தகத்தை லீசல் கிட்ட இருந்து பிடுங்கி பக்கத்தில் இருந்த குளிர்ந்த ஆற்றுல தூக்கி எரிஞ்சிட்டான். லீசல் உடைஞ்சி போய் நிற்கும் போது ஒரு நிமிஷம் கூட யோசிக்காம ரூடி அந்த ஐஸ் மாதிரி இருந்த ஆற்றுக்குள்ளே குதிச்சு அந்த புத்தகத்தை அவளுக்காக காப்பாற்றி கொண்டு வரான். குளிரில் நடுங்கிக்கிட்டே அந்த புத்தகத்தை அவகிட்ட கொடுத்து அவன் வழக்கம் போல கேட்கிறான், ஒரு கிஸ்ஸுக்காவது இது தகுதியானதான்னு. ஆனால் லீசல் அவனுக்கு முத்தம் கொடுக்க மறுத்துடுறா. அவளோட அன்பு இன்னும் வார்த்தைகளில் வரலை. ஸோ இந்த பகுதியில் லீசலும் ரூடியும் ஒரு அழகான நட்பை வளர்க்குறத பார்த்தோம். ஆனால் அந்த சந்தோஷமான தருணங்களுக்கு நடுவில் ஹூபர்மேன் வீட்டு தரைத்தளத்தில் ஒரு பெரிய சோகம் காத்துட்டு இருந்துச்சு. மேக்ஸ் அந்த இருட்டிலையும் குளிரிலையும் ஒரு மிருகம் மாதிரி வாழ்ந்துட்டு இருந்தான். அவனோட உடம்பு கொஞ்சம் கொஞ்சமாக பலவீனமாகிக்கிட்டே வந்தது. பகுதி 6, கனவுகளை சுமப்பவன், த ட்ரீம் கேரியர். ஒரு நாள் லீசல் மேக்ஸுக்கு ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்கணும்னு வெளியில் இருந்து பனிக்கட்டிகளை எடுத்துகிட்டு வந்து அந்த தரைத்தளத்திலேயே ஒரு சின்ன பனி மனிதனை, ஸ்னோவேனை உருவாக்குறா. பல வருஷம் கழித்து மேக்ஸ் அந்த பனியை தொட்டு ஒரு குழந்தை மாதிரி சந்தோஷப்படுறான். ஆனால் அந்த சின்ன சந்தோஷம் ஒரு பெரிய விலையை கட்டுச்சு. தரைத்தளத்தின் குளிரும் உணவு பற்றாக்குறையும் மேக்ஸின் உடல்நிலையை மோசமாக பாதிக்கிறது. அவன் குளிர் காய்ச்சலால் சுய நினைவை இழக்கிறான். அவன் கோமாவுக்கே போயிடுறான். அவன் இறந்து விடுவானோ என்று ஹூபர்மேன் குடும்பம் பயத்தில் உறைஞ்சி போகுது. ஒரு ராத்திரி ஹேன்ஸும் ரோசாவும் கிசுகிசுப்பாக பேசுகிறாங்க. ஒருவேளை இவன் செத்துட்டா இவன் உடம்பை என்ன பண்ணுறது? நம்ம வீட்டுக்குள்ளே ஒரு யூதனோட பிணத்தை எப்படி மறைக்கிறது? நம்மளையும் கொன்னுடுவாங்களே. அந்த பயம் அவங்க வீட்டை ஒரு கல்லறை மாதிரி மாற்றிடுச்சு. ஆனால் லீசல் மட்டும் நம்பிக்கை இழக்கலை. அவள் தன்னுடைய நண்பனை காப்பாற்றணும்னு ஒரு போரை ஆரம்பிக்கிறாள். மரணத்தோட ஒரு போர். அவள் மேக்ஸுக்காக வெளி உலகத்திலிருந்து 13 பரிசுகளை சேகரித்து வருகிறாள். ஒரு உடைந்த பந்து, ஒரு காய்ந்த இலை, ஒரு அழகான இறகு, ஒரு பொத்தான், ஒரு செய்தித்தாள் என ஒவ்வொன்றும் அவளது அன்பின் அடையாளம். அந்த சின்ன சின்ன பரிசுகளை அவனோட படுக்கைக்கு பக்கத்தில் வச்சு, மேக்ஸ், உனக்காக நான் வெளி உலகத்தையே கொண்டு வந்திருக்கிறேன், ப்ளீஸ் எந்திரின்னு அவன் மனசுக்குள்ளே பேசுகிறா. தினமும் அவனுக்கு அருகில் அமர்ந்து இவள் இல்சா ஹேமன் நூலகத்திலிருந்து திருடிய த விஸ்லர் புத்தகத்தை அவனுக்கு படித்து காட்டுகிறாள். அவளுடைய குரல், அவளது வார்த்தைகள் மரணத்தின் வாசலில் நின்று கொண்டிருந்த மேக்ஸுக்கு ஒரு உயிர் நாடியாக, ஒரு மெல்லிய நூலாக இருந்தது. பல வார போராட்டத்திற்கு பிறகு ஒரு நாள் மேக்ஸ் மெல்ல கண் விழிக்கிறான். அவன் பிழைத்து கொண்டான். அந்த வீட்டுக்குள்ளே பல நாள் கழிச்சு ஒரு சின்ன சந்தோஷம் வருது. ஆனால் அந்த சந்தோஷம் நீடிக்கலை. அதே சமயம் நாசி அதிகாரிகள் ஒவ்வொரு வீட்டின் தரைத்தளத்தையும் குண்டு வீழ்ச்சிக்கான பாதுகாப்பு மையமாக பயன்படுத்த முடியுமா என்று சோதனை செய்ய வராங்க. ஹூபர்மேன்கள் பதற்றத்தில் உச்சிக்கே செல்கிறார்கள்.
மேக்ஸ் உள்ளே இருக்கிறாள். இப்போ என்ன பண்றது? ஆனால் லீசல் வெளியில பசங்களோட கால்பந்து விளையாடிட்டு இருக்கும்போது அந்த ஆபத்தை உணர்றா. அவ வேணும்னே ஒரு பையன் மேல மோதி கீழே விழுந்து காயம் பட்ட மாதிரி நடிக்கிறா. பப்பா பப்பான்னு கத்துறா. ஹேன்ஸ் அந்த சத்தத்தை கேட்டு வெளியில ஓடி வராரு. அந்த சின்ன நாடகம் மேக்ஸை மறைக்கிறதுக்கு அவங்களுக்கு கொஞ்ச நேரத்தை கொடுக்குது. அந்த நாதி அதிகாரி உள்ள வந்து தரைத்தளத்தை அளந்து பார்த்துட்டு இது பாதுகாப்பு மையம் கட்டுறதுக்கு ரொம்ப சின்னதா இருக்குன்னு சொல்லிட்டு போயிட்டான். ஸோ லக்கீலி அந்த அதிகாரி மேக்ஸை பார்க்கவே இல்லை. ஒரு மாபெரும் கண்டத்தில் இருந்து அவர்கள் தப்புறாங்க. ஆனால் அவங்களுக்கு தெரியும் அவங்க வாழ்கிற ஒவ்வொரு நிமிஷமும் ஒரு கத்தி மேலே நடக்கிற மாதிரி தான். ஸோ அந்த யுத்தம் ஒரு ஊரோட கட்டங்களை மட்டும் அழிக்கிறது இல்லை, அது மனுஷங்களோட மனசுக்குள்ளே இருக்கிற நம்பிக்கையையும் அமைதியையும் சேர்த்து அழிக்குது. அந்த மாதிரி ஒரு பயம் நிறைந்த சூழ்நிலையில் லீசலோட வார்த்தைகள் ஒரு சின்ன மருந்தாக மாறுது. ஆனால் ஹேன்ஸோட ஒரு சின்ன கருணை செயல் ஒரு பெரிய பிணையாக மாறுது. பகுதி 7. த டூடன் டிக்ஷனரி அண்ட் ட்ரெஷரர்ஸ். ஒரு நாள் ராத்திரி மார்னிங் நகரின் மீது விமான தாக்குதல் எச்சரிக்கை சைரன் ஒரு அரக்கன் கத்துற மாதிரி பயங்கரமாக ஒலிக்குது. ஹிம்மல் தெரு மக்கள் அனைவரும் தங்கள் உயிரை கையில் பிடித்து கொண்டு ஒரு பாதுகாப்பான தரைத்தளத்திற்கு தஞ்சம் போகிறார்கள். அந்த சின்ன ரூமில் இருட்டு, பயம், மௌனம், அழுகை. குழந்தைகள் அழுகிறார்கள், பெரியவர்கள் ஜெபிக்கிறார்கள். அந்த பயம் நிறைந்த சூழலில் லீசல் ஒரு காரியம் செய்கிறாள். அவள் தன் பையில் இருந்த த விஸ்லர் புத்தகத்தை எடுத்து ஒரு தெளிவான தைரியமான குரலில் படிக்க ஆரம்பிக்கிறாள். அவளுடைய கதை சொல்லும் திறமையில் அந்த அறையில் இருந்த அனைவருமே அவர்களது பயத்தை மறக்கிறார்கள். வெளியில குண்டுகளின் சத்தம் கேட்டாலும் அவங்க கவனம் முழுக்க அந்த கதையில தான் இருக்கு. லீசலின் குரல் அந்த இருண்ட தரைத்தளத்தில் ஒரு மெழுகுவர்த்தி ஒளியைப் போல பிரகாசித்தது. அன்று முதல் அவள் அந்த தெருவின் கதை சொல்லியாகிறாள். ஆனா வார்த்தைகளுக்கு இருந்த சக்தி ஒரு சின்ன ரொட்டி துண்டுக்கு இல்லை. ஒரு நாள் யூத கைதிகளை டாக்காவ் சித்திரவதை முகாமுக்கு மிருகங்களை மாதிரி தெருவில் நடத்தி அழைத்துச் செல்கிறார்கள். அவர்களது மெலிந்த உடல்களையும் செத்துப்போன மாதிரி இருந்த நம்பிக்கையற்ற கண்களையும் பார்க்கும்போது ஹேன்ஸ் அவளோட மனசே உடைஞ்சி போகுது. அவரால் சும்மா ஒரு பார்வையாளனா பார்த்து கொண்டிருக்க முடியலை. அவர்களது மெலிந்த உடல்களையும் செத்துப்போன மாதிரி இருந்த நம்பிக்கையற்ற கண்களையும் பார்க்கும்போது ஹேன்ஸுக்கு மனசு உடைஞ்சு போகுது. அவரால் சும்மா ஒரு பார்வையாளனா பார்த்து கொண்டிருக்க முடியலை. அவர் கூட்டத்திலிருந்து வெளியே ஓடி தள்ளாடி நடந்து கொண்டிருந்த ஒரு வயதான யூதருக்கு தன்னிடம் இருந்த ஒரு ரொட்டி துண்டை கொடுக்கிறார். அந்த ஒரு நிமிஷம் அந்த இடத்துல மனிதம் ஜெயிச்ச மாதிரி இருந்துச்சு. ஆனால் அடுத்த நிமிஷமே மனிதம் தோத்து போச்சு. கருணையின் இந்த செயல் ஒரு குற்றமாக கருதப்படுகிறது. ஒரு நாதி சிப்பாய் அந்த வயதானவரை ஹேன்ஸையும் சவுக்கால் அடிக்கிறான். தெருவே பார்க்க அவங்க 2 பேரும் ரத்தத்தில் கீழே விழுந்துட்டாங்க. ஸோ யூத நேசன் என்று முத்திரை குத்தப்பட்டதால் ஹேன்ஸின் வீடு இனி எந்நேரமும் சோதனைக்கு உள்ளாகலாம். மேக்ஸின் பாதுகாப்புக்கு இனிமேல் அச்சுறுத்தல் தான். அவனால் இனிமேல் அந்த தரைத்தளத்தில் இருக்கிறது ஹூபர்மேன் குடும்பத்துக்கே ஆபத்து. அன்னைக்கு ராத்திரி கனத்த இதயத்தோட மேக்ஸ் ஹூபர்மேன் வீட்டை விட்டு வெளியேறான். நான் பிடிபட்டா உங்களை காட்டிக் கொடுக்க மாட்டேன்னு ஒரு சத்தியத்தோடு அவன் அந்த இருட்டுக்குள்ளே மறுபடியும் ஓடி மறைஞ்சான். ஸோ இந்த பகுதியில் ஹேன்ஸ் ஒரு சின்ன மனிதாபிமான செயலை செஞ்சார். ஆனால் நாசி ஜெர்மனியில் மனிதாபிமானம் தான் மிகப்பெரிய குற்றம். அந்த ஒரு ரொட்டி துண்டு பல பேரோட வாழ்க்கையை தலைகீழாக மாற்ற போகுது. எப்படின்னு பார்க்கலாம். பகுதி 8. வார்த்தைகளே உலுக்குபவள், த வேர்ட் ஷேக்கர். ஹேன்ஸின் செயலால் அவர் ஒரு யூத நேசன் முத்திரை குத்தப்பட்டார். அதனால் மேக்ஸினி அந்த வீட்டில் இருப்பது ஹூபர்மேன் குடும்பத்துக்கே ஆபத்து. கனத்த இதயத்துடன் அந்த இரவே மேக்ஸ் வீட்டை விட்டு வெளியேறுகிறாள். அவன் பிரிந்து செல்வதற்கு முன் லீசரிடம் ஒரு சிறிய ஓவிய புத்தகத்தை கொடுக்கிறான். அது அவளுக்காக வரைந்த மற்றொரு கதை, த வேர்ட் ஷேக்கர். அந்த கதையில் ஹிட்லர் எப்படி வெறுப்பு நிறைந்த வார்த்தைகளை விதைத்து ஒரு பெரிய காட்டை உருவாக்குகிறான் என்றும் அந்த காட்டிற்குள் ஒரு சிறுமி, அதாவது லீசல், எப்படி ஒரு நட்பு மரத்தை கண்ணீராலேயே வளர்க்கிறாள் என்றும் அழகாக வர்ணிக்கப்பட்டிருந்தது. அது நாம் மறுபடியும் சந்திப்போம்னு மேக்ஸ் லீசலுக்கு கொடுத்த ஒரு நம்பிக்கை. வார்த்தைகளின் சக்தி, நட்பின் வலிமை ஆகியவற்றை அந்த கதை உணர்த்தியது. சில நாள் கழித்து ஹேன்ஸுக்கான தண்டனை இராணுவத்திலிருந்து வருது. அவரை நாசி கட்சிக்கே கொண்டு போகிறாங்க. அதாவது அவரை மிக ஆபத்தான பிரிவான LSEயில் அனுப்புகிறாங்க. குண்டுவெடிப்புகளுக்கு பிறகு இடிபாடுகளை சரி செய்வதும் உயிரற்ற உடல்களை அப்புறப்படுத்துவதும் தான் அவர்களின் வேலை. இது மரணத்திற்கு மிக அருகில் அழைத்து செல்லும் ஒரு பணி.
அதே நேரத்தில் இன்னொரு நல்ல மனுஷனுக்கும் தண்டனை கிடைக்குது. நம்ம ரூடியோட அப்பா அலெக்ஸ், அவர் தன் மகனை ஒரு நாசி ஆஃபீஸர் ஸ்கூலுக்கு அனுப்ப மறுத்ததால் அவரையும் இராணுவத்துக்கு கூட்டிட்டு போகிறாங்க. ஹேன்ஸும் அலெக்ஸும் ஒரே நாளில் அவங்க குடும்பத்தை பிரிந்து போருக்கு செல்கிறாங்க. அவங்க போனதுக்கப்புறம் லீசலும் ரூடியும் ஹேன்ஸ் செஞ்ச அந்த தைரியமான செயலை தொடர முடிவு பண்ணுறாங்க. அவங்க அடுத்த முறை யூதர்களை நடத்திட்டு போகும்போது அவங்க சாப்பிட்றதுக்காக வழியில் ரொட்டி துண்டுகளை போட்டு வைக்கிறாங்க. இது அவங்களோட சின்ன புரட்சி. ஆனால் வீட்டுக்குள்ளே ரோசா தன் கணவனை பிரிஞ்ச துக்கத்தில் உடைஞ்சு போகிறாங்க. ராத்திரி நேரத்தில் அவங்க ஹேண்ட்ஸோட அக்கார்டியனர் கட்டிப்பிடிச்சி அழுகாமல் அழுதுட்டு இருப்பாங்க. அந்த கரடு முரடான மனுஷிக்குள்ளே இருந்த ஆழமான அன்பு அப்போதான் லீசலுக்கு புரியுது. விதி சில சமயம் ரொம்ப விசித்திரமாக விளையாடும். ஒரு கெட்டது மாதிரி தெரிகிற ஒரு விஷயம் உண்மையில் ஒரு நல்லதாக முடியும். ஹேன்ஸோட வாழ்க்கையில் அப்படி ஒரு விசித்திரம் தான் நடந்துச்சு. பகுதி 9, கடைசி மனித அந்நியன், த லாஸ்ட் ஹியூமன் ஸ்ட்ரேஞ்சர். இராணுவத்தில் ஒரு நாள் அவங்க போகிற லாரிக்கு ஆக்சிடெண்ட் ஆகுது. ஆனால் அந்த ஆக்சிடெண்ட்டில் ஹேன்ஸுக்கு பதிலாக அவருக்கு பக்கத்தில் உட்கார்ந்துட்டு இருந்த இன்னொருத்தர் செத்து போகிறாரு. ஹேன்ஸோட கால் மட்டும் முடிஞ்சிடுது. இது ஒரு துரதிர்ஷ்டம் போல தோன்றினாலும் உண்மையில் அது ஒரு வரப்பிரசாதம். அவரால் இனி ஒர்க் பண்ண முடியாது என்பதால் அவரை வீட்டுக்கு அனுப்பிடுறாங்க. ஹிம்மல் தெருவுக்கு பாப்பா மறுபடியும் வருகிறார். அந்த வீட்டுக்குள்ளே பல மாதம் கழித்து மறுபடியும் கடியும் சத்தம் கேட்குது. வாழ்க்கை மீண்டும் சகஜ நிலைக்கு திரும்புவது போல் தோன்றிய போது அந்த சோகம் மீண்டும் தெரு வழியாக அணிவகுத்து சென்றது. ஆம், இன்னொரு யூத கைதிகள் கூட்டம். இப்போ லீசல் அந்த கூட்டத்தை வெறுப்போடு பார்க்கல. அவ ஒரு சின்ன நப்பாசையோட ஒவ்வொரு முகமாக பார்க்குறாள். ஒருவேளை மேக்ஸில் இருக்கானோன்னு ஒரு நம்பிக்கையில் பார்க்குறாள். திடீரென்று அவளது இதயம் ஒரு நிமிஷம் நின்றுடுது. அந்த எலும்பும் தோலுமான கூட்டத்தில் மெலிஞ்சு நடை தள்ளாடி ஒரு முகம். அது மேக்ஸோட முகம். அவனோட கண்கள் லீசலை பார்க்குது. லீசல் தன்னை மறந்து மேக்ஸ் என்று கத்திக்கொண்டே அந்த சிப்பாய்களையும் தாண்டி கூட்டத்திற்குள் ஓடுகிறாள். அவள் அவன் கைகளை பற்றி கொள்கிறாள். மேக்ஸ், நான் இங்கே இருக்கேன். ஒரு சிப்பாய் ஓடி வந்து அவளை பிடிச்சு தள்ளி சவுக்கால் அடிக்கிறான். ஆனாலும் அவள் விடலை. மீண்டும் ஓடி சென்று மேக்ஸோடு சேர்ந்து நடக்க ஆரம்பிக்கிறாள். மேக்ஸ், ஞாபகம் இருக்கான்னு கேட்டு அவளுக்காக எழுதின அந்த த வேர்ட் ஷேக்கர் கதையிலிருந்து வரிகளை சொல்கிறாள். அப்போ ரூடி ஓடி வந்து அந்த சிப்பாயிடமிருந்து லீசலை காப்பாற்றி அவளை தரையில் இருந்து தூக்குறான். அவளை கட்டிப்பிடிச்சு போதும் லீசல் வான்னு சொல்லி அவளை அந்த கூட்டத்திலிருந்து வெளியில் எடுத்துட்டு வரான். அவளோட துயரத்தை பார்த்து அவள் ஏன் அப்படி பண்ணுறான்னு அவனுக்கு புரியலைனாலும் அவளோட வழி அவனுக்கு புரியுது. அங்குதான் ரூடி அவளை முதன்முறையாக அணைத்து கொள்கிறான், ஆறுதலாக. அந்த ஒரு நிமிஷத்தில் ரூடி லீசலோட மிகப்பெரிய ரகசியத்தை பார்க்குறான். ஆனால் அவன் அதை பற்றி கேட்கல. அவன் தன் நன்மையோட வழியை மட்டும்தான் பார்த்தான். நாம் இப்போது இந்த கதையோட உச்சகட்டத்துக்கு கிளைமேக்ஸுக்கு வந்திருக்கோம். மேக்ஸை பிரிஞ்சதுக்கு அப்புறம் லீசல் ஒரு மாதிரி உடைஞ்சு போயிடுறா. அவளோட உலகமே வார்த்தைகளால் கட்டப்பட்டது. இப்போது அந்த வார்த்தைகளையே அவ வெறுக்க ஆரம்பிக்கிறாள். பகுதி 10, புத்தக திருடி, த புக் தீஃப். அவள் இல்சா ஹெர்மன் நூலகத்துக்கு போய் அவள் திருடிய புத்தகங்களை எல்லாம் கோபத்தில் கீழ்த்தெறிகிறாள். வார்த்தைகளால் தான் ஹிட்லர் இந்த உலகத்தையே ஆட்டி படைக்கிறான். வார்த்தைகளால் தான் இவ்வளவு துன்பம் என்று அவள் நினைக்கிறாள். அவளை தேடி வரும் இல்சா ஹெர்மன் அவளை திட்டல். அவளுக்கு ஒரு வெற்று நோட்டு புத்தகத்தை கொடுத்து வார்த்தைகளை வெறுக்காதே லீசல். ஆமாம், சிலரோட வார்த்தைகள் இந்த உலகத்தை அழிக்குது. ஆனால் நீ உன்னோட சொந்த வார்த்தைகளை உருவாக்கு. நீ உன்னோட கதையை எழுது. அது இந்த உலகத்துக்கு ஒரு புது ஒளியை கொடுக்கலாம் என்று சொல்கிறார். அந்த நொடியில் லீசலுக்கு ஒரு புது உத்வேகம் பிறக்குது. அவள் தன் வீட்டின் தரைத்தளத்தில் அமர்ந்து தன் வாழ்க்கை கதையை எழுத ஆரம்பிக்கிறாள். ரயில் பயணம், தம்பியின் மரணம், முதல் திருட்டு, பாப்பா வாசிக்கிற அக்கார்டியன், ரூடியோட எலுமிச்சை முடி, மேக்ஸோட கனவுகள் என அனைத்தையும் அவள் எழுதுகிறாள். தன் கதைக்கு த புக் தீஃப் என்று பெயரிடுகிறாள். அந்த எழுத்து அவளோட வழிகளுக்கு ஒரு மருந்தா இருக்கு. ஒரு இரவு அந்த தரைத்தளத்தில் அமர்ந்து தன் கதையின் கடைசி பக்கங்களை எழுதி கொண்டிருக்கும் போது மேலே உலகம் அமைதியாக உறங்கிக் கொண்டிருக்கிறது. எந்த எச்சரிக்கை சைரனும் ஒலிக்கவில்லை. திடீரென்று வானத்திலிருந்து குண்டுகள் மழை போல ஹிம்மல் தெருவின் மீது விழுகின்றன. சில நிமிடங்களில் சொர்க்கம் என்று அழைக்கப்பட்ட அந்த தெரு ஒரு நரகமாக மாறிவிடுகிறது. லீசல் தரைத்தளத்தில் அவளோட கதையை எழுதினதான மட்டும் உயிர் பிழைக்கிறாள். வார்த்தைகள் அவளோட உயிரை காப்பாற்றுது. அவள் இடைப்பாடுகளிலிருந்து வெளியே வந்து பார்க்கும்போது அவளுடைய உலகம் முற்றிலுமாக அழிந்து போயிருந்தது.
அவளுடைய அன்பான பப்பா ஹேன்ஸ் அவனுடைய அக்காடியனுடன் இறந்து கிடக்கிறார். அவளை எப்போது சௌமென்ஷன்னு திட்டிக்கொண்டே இருக்கும் ரோசா அமைதியாக உறங்கிக் கொண்டிருக்கிறார். தெருவில் அவளுடைய சிறந்த நண்பன் ஜூடி மண்ணில் புதைந்து கிடக்கிறான். அவனோட உயிரற்ற உதடுகளில் அவன் பலமுறை கேட்ட அந்த முத்தத்தை முதல் முறையா கண்ணீரோட கொடுக்கிறாள். ஆனால் காலம் கடந்து விட்டது. அவள் அந்த அதிர்ச்சியின் தன் கையோடு வச்சிருந்த அவள் எழுதிய த புக் தீஃப் என்ற கையெழுத்து பிரதியை கீழே போட்டுட்றா. அது ஒரு குப்பை வண்டியில் தூக்கி போடுறாங்க சோல்ஜர்ஸ். ஆனால் அன்னைக்கு தான் ஹிம்மல் தெருவுக்கு வந்திருந்த மரணம் அந்த புத்தகத்தை பார்க்குது. அது அந்த சின்ன பெண்ணோட கதையை குப்பையிலிருந்து காப்பாற்றி தன்னோடு எடுத்துகிட்டு போகுது. ஸோ இந்த பகுதியில் ஹிம்மல் தெரு அழிஞ்சு போன அந்த பயங்கரமான ராத்திரியை பார்த்தோம். லீசா எழுதின அந்த புத்தகம் குப்பையில் வீசப்பட்டுடுச்சு. ஆனால் அந்த புத்தகம் துளைந்து போகலை. அதே ஒரு கரங்கள் ரொம்ப பத்திரமாக ரொம்ப அன்பாக எடுத்துக்கொள்கின்றன. அந்த கரங்கள் மரணத்தினுடையது. முடிவுரை. மரணத்தின் கைகளில் ஒரு புத்தகம். மரணம் ஹிம்மல் தெருவில் இருந்த ஒவ்வொருவரின் ஆன்மாவையும் மென்மையாக சேகரித்தது. அது சொல்கிறது, நான் ஹேன்ஸ் ஹூபமேனின் ஆன்மாவை எடுத்தேன். அது ரொம்ப லேசாக வெள்ளி நிறத்தில் இருந்துச்சு. அது என் கைகளில் அமர்ந்து அவரோட அக்கார்டியன் இசையை வாசித்து மாதிரி இருந்துச்சு. ரோசாவின் ஆன்மா வெளியில் கரடுமுரடாக இருந்தாலும் உள்ளுக்குள்ளே ரொம்ப அமைதியாக இருந்தது. ஆனால் ரூடி ஆன்மா அது மட்டும் ஒரு முத்தத்திற்காக இயங்கிக் கொண்டே இருந்தது. அது என்னை ரொம்ப காயப்படுத்துச்சு. அந்த குண்டு வெடிப்பில் இருந்து தப்பிச்ச 2 பேர் லீசலும் ரூடியோட அப்பா அலெக்ஸும் தான். லீசல் மேயர் மற்றும் இல்சா ஹேமன் தம்பதியால் தத்தெடுக்கப்படுகிறாள். போர் முடிகிறது. சில வருடங்களுக்கு பிறகு 1945 ஒரு நாள் அலெக்ஸ் ஸ்டெய்னரின் தையல் கடையில் அவள் வேலை செய்யும் போது ஒருவர் உள்ளே நுழைகிறார். ரொம்ப மெலிந்து ஆனால் உயிருடன். அதுதான் மேக்ஸ் வண்டன். அவனும் அந்த சித்திரவதை முகாமில் இருந்து தப்பிச்சு லீசலை தேடி வந்திருக்கிறாள். அந்த ஒரு நிமிஷம் வார்த்தைகளுக்கு இடமில்லாத அந்த சந்திப்பில் அவங்க 2 பேரும் தரையில் அமர்ந்து கட்டுப்பிடிச்சு ஆனந்த கண்ணீரில் கரைகிறார்கள். அவங்க நட்பு அந்த போரை ஜெயிச்சிருச்சு. லீசல் சிட்னி ஆஸ்திரேலியாவுக்கு பயணம் செய்து ஒரு நீண்ட முழுமையான வாழ்க்கையை வாழ்கிறாள். திருமணம், குழந்தைகள், பேரக்குழந்தைகள் என அவளுடைய கதை தொடர்கிறது. பல வருடங்கள் கழிச்சு அவள் மிகவும் வயதாகி கடைசியாக மூச்சு விடும்போது மரணம் அவளை சந்திக்க வருகிறது. ஆனால் இந்த முறை அது ஒரு ஆன்மாவை எடுக்க வரலை. அது ஒரு பழைய ஃப்ரெண்டை பார்க்க வருது. அதன் கைகளில் பல வருடங்களாக அது பத்திரமாக வைத்திருந்த அவளுடைய புத்தகமான த புக் தீப் இருக்குது. அது அந்த புத்தகத்தை அவகிட்ட கொடுக்குது. அவளுடைய ஆன்மாவை மென்மையாக அழைத்து செல்லும் போது மரணம் அவளிடம் ஒரு ரகசியத்தை சொல்லுது. நான் கோடிக்கணக்கான மனிதர்களை பார்த்திருக்கிறேன், அவங்க கதைகளை கேட்டிருக்கிறேன். ஆனால் புத்தக திருடியே, உன்னுடைய கதை மட்டும்தான் என்னால் வேட்டையாடப்பட்டது. நான் மனிதர்களால் வேட்டையாடப்படுகிறேன். ஐ ஆம் ஹாண்டட் பை ஹியூமன்ஸ். ஸோ கைஸ், த புக் தீஃப் என்பது வெறுமனே ஒரு வரலாற்று புதினம் அல்ல. இது மனித ஆன்மாவின் தேடல் பற்றிய ஒரு பாடம். மிக கொடூரமான காலங்களில் கூட அன்பு, நட்பு, கருணை போன்ற சின்ன சின்ன விஷயங்கள் எப்படி மனித நேயத்தை உயிர்ப்புடன் வைத்திருக்கும் என்பது இந்த புத்தகம் நமக்கு காட்டுகிறது. வார்த்தைகளுக்கு அழிக்கவும் முடியும், உருவாக்கவும் முடியும். லீசனின் கதை மூலம் வார்த்தைகள் எப்படி இருளை விரட்டும் ஒளியாக மாறும் என்பதை நிரூபிக்கிறது. ஸோ இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்தா, இந்த ஸ்டோரியை முழுமையாக கேட்கணும்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக இந்த புக்கை எடுத்து படித்து பாருங்கள். என்னால் முடிஞ்ச வரைக்கும் இந்த புத்தகத்தை நான் சுருக்கி உங்களுக்கு கொடுத்துருக்கிறேன். ஸோ உங்களுக்கு இதில் பிடிச்ச கேரக்டர் யாருன்னு கண்டிப்பாக கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் நீங்கள் இதை கேட்டுட்டு இருக்கீங்கன்னா ஸோ ப்ளீஸ் போய் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. மறக்காமல் அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.